வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 ஏழுகளை குறித்து ஐயா விஜயகுமார் ஐயா அவர் லோகோ ஒர்க்ஸ்ல எஸ்எஸ்ஆர் ஐசிஎஃப்ல ஐயா ஒர்க் பண்றாரு. நல்ல அறிமுகமான ஒரு ஐயா தான் நமக்கு. ஆகவே கர்த்தர் இன்றைக்கு ஜீவனுள்ள வார்த்தைகளை ஐயாவை கொண்டு நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல வேலைக்காக நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன், உயர்த்துகிறேன். கர்த்தர் தாம் கிருபை அற்பாராக இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு உண்டாக்கின எல்லாவற்றுக்கும் மேலான கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த நல்ல ஜெப ஐக்கியத்துக்கும் குழுவுக்கும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துதலையும் அவருடைய கிருபையும் தயவும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நல்ல வாய்ப்புக்காக நான் அருமையான சகோதரர் அவருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். தேவன் தாம் மகிமைப்படுவாராக. குழுவை நடத்துகிறேன். அருமையான சகோதரர் அவங்க ஐயா பேரு மறந்துட்டேன். கடந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம சபையில பார்த்தது ஐயா மன்னிச்சிருங்க, உங்க பேரை நான் மறந்துட்டேன். சொல்ல முடியுமா ஐயா? ஆபிரகாமா சாம் சாலமன் ஐயா. சாம் சாலமன் ஐயா, சாரி நான் மன்னிச்சிருங்க. சாம் சாலமன் ஐயாக்கு நன்றி செலுத்துகிறேன். திரும்ப என்ன நினைவு கூர்ந்து இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு உண்டாக்கி இந்த நேரத்துல உங்க மத்தியில நேர்ப்பதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல தயவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் தான் மகிமைப்படுவார். ரொம்ப அழகான ஒரு தலைப்பு எனக்கு கொடுத்திருக்கீங்க. 7 காரியங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல உண்டாயிருக்கிற 7 காரியங்கள். உண்மையாவே நாம நிறைய வெளிப்படுத்தின சுவிசேஷ புஸ்தகத்தை வாசிக்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. நிறைய கிறிஸ்தவர்களை வெளிப்படுத்தின சுவிசேஷ புஸ்தகத்தை வாசிக்கணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கும் போது அது கொஞ்சம் நாம அதை வாசிக்கலாமா வேண்டாமா, அதுல எல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நாம யோசிக்கிறது உண்டு. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை விசேஷமாக இந்த 7 காரியங்களை நமக்கு வேதத்துல நமக்கு வெளிப்படுத்துவாராக. ஆவியானவர் நமக்கு போதகராயிருந்து ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக. தேவ சமூகத்திலே நாம் ஒரு சின்ன ஜபத்தோடு தூங்கவும் கர்த்தர் தாம் கிருபையா இருப்பாராக. நல்ல ஆண்டவரே, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படும்படி நான் சுபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே, அப்பா அடியனை மூடி மறைத்து நீர் வெளிப்படும். ஆண்டவரே, உமது வார்த்தை ஆண்டவரே எங்களை புடமிடட்டும். எங்களை இரு பக்கம் இருக்குள்ள பருப்பு அவரை கருக்குள்ள பட்டயத்தினாலே குற்றி கிழிக்கட்டும். ஆண்டவரை எங்களை சீர்படுத்தட்டும், எங்களை செம்மைப்படுத்தட்டும். தேவனுக்கு பிரியமான தோட்டமாய் வணைந்து கொள்ளட்டும். ஆண்டவரை இன்னும் முகத்தை தரிசிக்கவும், இன்னும் கட்டி ஆண்டவரை அண்டை இன்னும் சேரவும் எங்களுக்கு உதவி செய்யட்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆவியானவர்கள் மத்தியில் வெளிப்பட போகிற கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் நீரை மகிமைப்படுங்க. தேவன் தாம் கிருபையாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே உங்க மத்தியில் இருப்பது எனக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷ புஸ்தகத்தில் இருக்கிற இது ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவளும் இதுல எழுந்திருக்கிறவர்களும் கை கொள்கிறவளும் பாக்கியவான்கள், காலம் சமீபித்திருக்கிறது அப்படின்னுதான் இந்த அதிகாரத்துல நம்மை இந்த அதிகாரம் நமக்கு அறிமுகமாகுகிறது. ரொம்ப அழகான வார்த்தைகள் நீங்க வாசிக்கன்னா, தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவளும் இதுல எழுதியிருக்கிறவளை கை கொள்கிறவளும் பாக்கியவான்கள் அப்படின்னு நமக்கு எச்சரிப்போடு கூட ஆசீர்வாதத்தை நமக்கு இந்த அதிகாரம் நம்மை வரவேற்கிறது. உண்மையாகவே 7 குறித்து பேசுகிறது என்றால் 7 கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். 6 நாட்கள் கர்த்தரை படைப்புகளை உண்டாக்கி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் 7 என்பதற்கு நிறைவை உண்டாக்குறது. அது மாத்திரமில்ல, ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு முழுமையை உண்டாக்குகிறது என்று சொல்லலாம். முழுமை என்பது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம வீட்டுல சாப்பாடு செய்யறோம், சாப்பாடு நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டு அது முழுமை. நிறைவு எங்க வருங்க? நிறைவு எங்க வரும்னா அதை சாப்பிட்டு முடிக்கும் போது நிறைவு வரும். அப்படிதான் அந்த 7 நமக்கு வேதத்துல அநேக இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 7 ஆவியின் கனிகளை குறித்து வேதம் பேசுகிறது. அநேக காரியங்களை நாம வேதத்துல இந்த 7 குறித்து அநேக காரியங்களை நாம பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த நாளுக்குரிய தலைப்புக்குள்ள நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இது ஒரு வேத பாட பகுப்பாக, ஒரு வேத பாட காரியங்களாக இதை நாம் கற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு செய்தியை போல அல்ல, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்கிற ஒரு நல்ல வேலைக்கு கர்த்தர் நம்ம நடத்துவாராக. 7 காரியங்கள் விசேஷமாய் வேதத்துல இந்த விசேஷமாக வெளிப்படுத்தின விசேஷத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற 7 காரியங்களை இந்த மாலை வேளையில நாம் தியானிப்போம்.
ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க முடியாத வசனங்களை உங்களுக்கு ரெஃபரன்ஸா சொல்றேன். இந்த வீடுகளிலே போய் அது நீங்கள் தனி தியானத்துல தியானிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. முதலாவது காரியம், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற 7 காரியங்களில முதலாவது காரியத்துக்குள்ள நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். தேவன் தாம் கிருபையா இருப்பாராக. முதலாவது காரியம், நீங்கள் வாசிக்கிற பொழுது 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளிலே எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளும் அப்படின்று 7 ஆவிகளை குறித்து முதலாவது தேவ ஆவியானவர் நம்ம இடத்துல பேசுகிறார். கர்த்தருடைய 7 ஆவி. இதை நீங்க வாசிச்சீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சர்தை சபையின் தூதனும், நீ எழுந்து வேண்டியது என்ன எண்ணினால் தேவனுடைய 7 ஆவிகளும் 7 நட்சத்திரங்களும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் அறிந்திருக்கிறேன். நீர் உறுதியுள்ளவர் என்று பெயர் கொண்டிருந்தும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. 7 ஆவிகளை குறித்து நம்ம பேசுகிறது. இதையே நீங்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கலாம், 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கலாம். இந்த 7 ஆவிகளை குறித்து அநேக இடங்களிலே இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. 7 ஆவிகள் என்ன நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், 7 ஆவிகள் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் குணாதிசயங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி வழிநடத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி வழிநடத்துகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை நமக்குள்ளே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த 7 ஆவிகள், கர்த்தருடைய 7 ஆவிகள் நமக்கு என்ன சொல்லி தெரியப்படுத்துதுங்க? பரிசுத்த ஆவி, இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை, ஆவின் கனிகளை, அன்பு பாராட்டுவதை குறித்தும், நேசிப்பதை குறித்தும், மன்னிப்பதை குறித்தும், நாம் மற்றவர்களோடு கூட இருக்கிற உறவிலே புதுப்பிக்கப்படுகிறதை குறித்தும், விசுவாசத்தை குறித்தும் நீங்க பேசுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கிற பொழுது 7 கனிகளை குறித்து பேசுகிறது வேதம். அந்த 7 கன்னிகளை குறித்து நாம், அது ஒரு தனி சப்ஜெக்ட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் டச் பண்ணி போறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 7 காரியங்கள் நமக்கு 7 காரியங்களை குறித்து பேசுகிறது. இந்த 7 காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. யார் இந்த இயேசு கிறிஸ்து? உண்மையாகவே அவர் நமக்காக வந்தாரா, மரித்தாரா, 3ஆம் நாள் உயிர் எழுந்தாரா, இன்னும் மீண்டும் நமக்காய் வருவாரா என்கிற ஒரு கேள்வியோடு கூட இந்த வசனங்கள் நமக்கு முன்பாக நிற்கிறது. நீங்க எடுத்து வாசிங்கன்னா 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 12 வசனங்களிலிருந்து வாசிக்கும் போது, அப்போது என்னுடைய பேசினதை பார்த்து திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளும் அந்த 7 குத்து விளக்கில் மத்தியிலே நிலைக்க தரித்து மார்பு பொற்கஷங்களை கட்டியிருந்த மனுஷகுமாரனை கண்டேன் என்று வசனம் சொல்கிறது. மனுஷகுமாரனை நான் கண்டேன். நாம் இந்த நாளிலே அவரை காண்பதற்கு, அவர் மீண்டும் நம்மை கொண்டு போக, நம்மை அழைத்து போக அவர் வருவார் என்று நம்முடைய அறிவு கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்து கொடுக்க 7 கர்த்தருடைய ஆவிகள் நமக்கு உதவி செய்கிறது. முதலாவது குறிப்பு நான் திரும்ப சொல்றேன், 7 ஆவிகள். அந்த 7 கர்த்தருடைய ஆவிகள் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் 7 குணாதிசயங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த 7 கனிகளை வெளிப்படுத்துகிறது. யார் இந்த இயேசு கிறிஸ்து? எப்படிப்பட்டவர் அவர்? எப்படி அவருடைய முகத்தையோ ரூபத்தையோ குறித்தல்ல, அவர் குணாதிசயங்களை குறித்து. அவர் அன்பு பாராட்டுகிறவர், மன்னிக்கிறவர், விசுவாசிக்கிறவர், ஜெபிக்கிறவர். இப்படி அவருடைய காரியங்களில நம்மை வெளிப்படுத்துவதற்கு இந்த 7 காரியங்கள் நமக்கு, இந்த 7 பரிசுத்த அத்தகைய ஆவியின் காரியங்கள் நமக்கு உதவி செய்கிறது. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய இந்த ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமா இருக்கிறது. அதற்கு யார் உதவி செய்வாங்கன்னா, இந்த 7 கர்த்தருடைய ஆவிகள் தான் நமக்கு உதவி செய்யும். முதலாவது காரியத்தை நான் பேசியிருக்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி சொன்னா கொஞ்சம் வேகமா போறேன், ஏன்னா நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமா போறேன். 2வது காரியம், வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல நீங்க 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். நீ காண்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதி ஆசிரியரா இருக்கிற எபேசு, சமேரியா, பெர்கமு, தியரா, சர்தஸ்,
பிலதெல்பியா, லவோதிக்கா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பி என்று விளம்பரம் பண்ணுது என்று சொல்லி 7 சபைகளை குறித்து பேசுகிறது. இன்னொரு வசனம் கூட வாசிங்கன்னா 2:3 வாசிக்கிற போது, நீ சிக்கிக் கொண்டிருந்தும் பெருமை பாராட்டுவதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படைதலும் பிரயாசப்படுதலும் அறிந்திருக்கிறேன். நம்முடைய 7 சபைகளை குறித்து 7 காரியங்களை 7 சபைகளை குறித்து இந்த 2வது குறிப்பு நமக்கு பேசுகிறது. 1வது குறிப்பு 7 கர்த்தருடைய ஆவியானவர். 2வது குறிப்பு 7 சபைகள். 7 சபைகளும் 7 சபைகளை சும்மா ஜஸ்ட் ஒரு ரியலா இந்த 7 சபையுடைய விளக்கங்களையும் அதனுடைய குணாதிசயங்கள் நான் அப்படியே உங்களுக்கு சொல்லி வாசிக்கிறேன். எபேசு சபை அது பிரியமானது என்று வேதம் சொல்லுகிறது. லவபிள் சர்ச், லவ்லெஸ் சர்ச், பிரியமானது. ஆனால் இந்த நாட்களில் அது பிரியம் இல்லாத ஒரு சபையாய் மாறிவிட்டது என்று அது வேத வல்லுநர்கள் விளக்குகிறார்கள். சிமர்னா சபை வெள்ளை போலம் போல இருந்த சபை உபத்திரப்பட்ட சபை. சிமர்னா சபை வெள்ளை போலம் போல இருந்த சபை உபத்திரப்பட்ட சபை. பெர்கமு சபை திருமணம் என்ற அர்த்தம். அதற்கு திருமணம் என்ற அர்த்தம். அது கண்டிப்பில்லாத சபை என்று வேதம் நம்மை அழைக்கிறது. தியத்ரா தொடர்ச்சியான பலி என்று அர்த்தம். அது ஒத்துப்போகும் சபை, எல்லாவற்றுக்கும் ஒத்து போகிற காரியங்களிலே அது இருக்கிற சபை. சர்தே மீதியானவர்கள், மீதியாய் மிஞ்சும் இருக்கிறவர்கள் என்று அர்த்தம். ஜீவனற்ற சபை. பிலதெல்பியா சகோதர அன்பு நிறைந்த என்ற அர்த்தம் உள்ள அந்த சபை உணர்வில்லாத சபையாய் உண்மை உள்ள சபையாய் மாறிவிட்டது. உண்மை உள்ள சபை. லவோதிக்கா மக்கள் உரிமை என்ற அர்த்தம். வெதுவெதுப்பான சபை, குளிருமல்ல வெயிலுமல்ல என்று சொல்லி இப்படி 7 சபைகளுக்கும் 7 காரியங்களை நான் ஒரு சின்ன விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்தேன். 7 காரியங்கள், அதுக்கான பேரர்த்தம், அதுக்கான நிலைமை என்ன என்று. 7 சபைகள் இந்த வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. 7 சபை. ஆனா உண்மையான சபை என்ன? 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது போல, நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறதையும் பெருமை பாராட்டுகிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமலும் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். பிரயாசம் உள்ள சபையே கர்த்தருடைய உண்மையான சபை. பிரயாசம் இல்லாமல், முயற்சி இல்லாமல் நாம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. பிரயாசம் உள்ள சபை. 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயங்கொள்கிறவனும் அவனும் என்னோடு சிங்காசனத்தில் என்னோடு கூட இருக்கும்படி அருளச் செய்வேன் என்று வசனம் சொல்லுகிறது. என்னோடு கூட இருக்கும்படி அருளச் செய்வேன். நாமே அந்த சபையா இருக்கிறோம். அந்த சபையாகிய நாம் தேவனோடு கூட அமருகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிற பரிசுத்தமுள்ள சபையா இருக்க வேண்டும் என்பதை இந்த 7 சபைகள் நமக்கு உதாரணமாய் கொடுக்கிறது. அந்த பரிசுத்தமுள்ள சபையை நாம் அடைய வேண்டும் என்றால், அந்த சூழ்நிலை அடைய வேண்டும் என்றால் 7 ஆவியின் கனிகள் நமக்கு வேண்டும். அந்த அறிவு, கர்த்தருடைய ஆவியின் உதவி நமக்கு வேண்டும். அந்த அறிவு நமக்கு வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கிருபையா இருப்பாராக. தேவனுடைய கிருபை தயவு நம்மை சூழ்ந்து கொள்வதாக. நான் திரும்ப சொல்றேன், 2 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். முதலாவது கர்த்தருடைய 7 ஆவிகள், 2வது 7 சபைகளை குறித்து நான் பேசினேன். இந்த 2 விஷயங்களும் நாம தான் அந்த சபைங்க. அந்த சபையாகிய அந்த ரியல் சர்ச் இதெல்லாம் நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சபைகள். ஆனால் நீங்க நானும் தான் உண்மையான சபை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களே கர்த்தர் வாசம் பண்ணுகிற தேவாலயம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவாலயம் எங்க அமரணும் அப்படின்னா, வேத வசனத்தின்படி, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் 21ஆம் வசனத்தின்படி நாம் ஜெயம் கொண்டவர்களால் கர்த்தரோடு கூட அமர வேண்டும். அதற்கு நாம் நாளிலே ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தரை போல, இயேசுவை போல நாம் நம்மை மாற்றிக்கொள்ளாமல் போனால் நாம் ஜெயம் கொண்டவர்களாய் மாற முடியாது. நம்முடைய வாழ்க்கை என்பது என்ன? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தேவனை போல நாம் வெளிப்படுவதே. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை நமக்குள்ளே வெளிப்படுத்துவதே.
நாம் ஏதோ நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முறையில வாழ்வதல்ல, நாம் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதல்ல. நாம வெறும் ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனை முடிச்சுட்டு அன்னைக்கு மதியம் கறி எடுத்து சாப்பிட்டு சந்தோஷமா தூங்குறது இல்லைங்க. தேவன் போல நம்முடைய செய்கையிலே, பேச்சிலே, நடக்கையிலே, செயலிலே நாம் யாரை வெளிப்படுத்துகிறோம். நம்மை குறித்து சொல்லணும்னா நமக்கு நம்முடைய மனைவிகள் கணவர் மாற்ற கேட்டா சொல்லுவாங்க, இவர் யாருங்க அப்படின்னா, அவர் எதுல அதிகமா நேரத்தை செலவு பண்றாருன்னு யார்கிட்ட சொன்னா நம்ம பிள்ளைகளை கேட்டா சொல்லுவாங்க, அவர் என்ன வார்த்தை பேசுவாருங்க, அவர் எப்படி நடந்து கொள்வாருங்க, அவருக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா, அவர் ஜெபிக்கிற மனிதனா, வேதத்தை அறிந்தவரா என்பதை குறித்து சாட்சி யார்கிட்ட கேட்கணுங்க, வெளியில கேட்க கூடாதுங்க, நம்ம வீட்டுல கேட்கணுங்க. நம்ம மனைவி பிள்ளைகள் கிட்ட கேட்கணும். அவங்க என்ன சாட்சி சொல்வாங்க நம்மை குறித்து என்ன சொல்வார்கள் அவர்கள்? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பரிசுத்தமிழ் என்று சொல்வார்களா? அவர்கள் பார்க்கிற பார்வை பரிசுத்தமிழ் என்று சொல்வார்களா? அவர்கள் சபை இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மனிதன் என்று சொல்வார்களா? அவர் 7 சபை, அவர் தேவனோடு கூட அவர் ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவத்தை வாழ்கிறார், அவர் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவின் வலதுபுறத்தில் அமருவார் என்று ஒரு சாட்சி நமக்கு சொல்வார்களா? நம்மை குறித்து சாட்சி நம்முடைய குடும்பத்திலிருந்து புறப்படணும். வெளியில இருந்து நம்ம சர்ச்சில் பாக்குறவங்க, நம்ம வெளியே பாக்குறவங்க, நம்ம வெளியே பரிசுத்தமுள்ள மனுஷனை போல வேடம் போட்டு நம்ம நடிக்கலாம். ஆனா கர்த்தர் முன்பாக நடிக்க முடியாது, குடும்பத்தின் முன்பாக நடிக்க முடியாது. 24 மணி நேரமும் நம்முடைய வெளிப்பாடு யார், நம்ம யார் அறிந்திருக்கிறார், கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதற்கு பின்பாடு யார் அறிந்திருக்க, நம்ம குடும்பம் தான் நம்மளை அறிந்திருக்கிறது. நம்முடைய மனைவி, பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் நம்மை தெளிவாய் அறிந்திருக்கிறது. நாம் யார், நான் யார், நான் எதை விரும்புவேன், எதை செய்வேன் சொல்லி 7 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 காரியங்கள். முதலாவது, அந்த ஆவி, 7 கனி தருகிற ஆவி, கர்த்தருடைய ஆவி எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதா என்பதை கவனிக்கணும். 2வது, அந்த கனி வெளிப்படுகிறதா என்பதை கவனிக்கணும். சில பேருக்கு அன்பு உள்ள இருக்கும், ஆனா காட்ட மாட்டாங்க. அன்பு உள்ள மட்டும் இருக்கக்கூடாது, காட்டணும். இயேசு கிறிஸ்து அன்பா இருக்கிறேன்னு சொல்லல, நேசிக்கிறேன்னு சொல்லல, அதை வெளிப்படுத்தினார். சிலுவையிலே ரத்தம் சிந்தி உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென். கர்த்தர் கிருபை உள்ள தேவன், அவர் வெளிப்படுத்துகிற தேவன். அதே போலதான் நம்மை அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம மத்தியில அவர் வெளிப்பட வேண்டும் என்பது, நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்பட வேண்டும் என்பதை அவர் நிச்சயமா எதிர்பார்க்கிறார். 7 சபைகள், நான் நிறைய விஷயங்களை வாசிச்சேன். லவ்லெஸ் சர்ச், கண்டிப்பில்லாத சபை, ஒத்துப்போகும் சபை, ஜீவனற்ற சபை, உண்மையில்லா சபை, வெதுவெதுப்பான சபை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வாசிச்சேன் உங்களுக்கு. அப்படிப்பட்ட சபையா நாம் காணப்பட போகிறோமா? இல்ல நான் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் சகிக்கிற, தேவனுக்காக என்னை நான் எல்லாவற்றையும் என்னை தேவனே வெளிப்படுத்துகிற சபையாய் ஒரு ஜீவனுள்ள மனிதனா நான் மாறப்போகிறேனா என்பதை குறித்து தான் ஆவியானவர் நமக்கு பேசிக்கொண்டிருக்கிறார். இதை நாம் மாறாதபடி நிறைய விஷயங்கள் நம்மளை வஞ்சிக்கும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் கிருபையா இருப்பாராக, தேவன் தாம் தயவு பாராட்டுவாராக. 3வது காரியத்தை நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அப்போது என்னுடைய பேசினதை பார்த்து திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்கு மத்தியிலே நிழலுக்கு தரித்த மார்பு கவசங்களை கட்டின மனுஷகுமாரனை கண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 7 பொன் குத்து விளக்குகள். இந்த 7 பொன் குத்து விளக்குகளை எதை குறிக்கிறதுனா சபையை தான் குறிக்குது. 7 பொன் குத்து விளக்குகள் சபையை குறிக்கிறது. இந்த குத்து விளக்கு என்ன செய்யுங்க, ஒளியை உண்டாக்கும், வெளிச்சம் வரும். அந்த குத்து விளக்குல அந்த வெளிச்சம் வர்றதுக்கு என்ன செய்யணுங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு திரிய வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த வெளிச்சத்தை உருவாக்குவாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். பரலோகத்துல எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். ஒரு விளக்குல ஒரு ஒரு ஒளி வரணும் அப்படின்னா அதுல எண்ணெய் விடணும், அதை திரி போட்டணும், அதை கொளுத்தணும். அப்பதான் அந்த எண்ணெயும் திரியும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, வெளிச்சத்தை உண்டாகும். இதுதான் குத்து விளக்கின் வேலை. இந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆனா இந்த 7 குத்து விளக்கு இந்த நாட்கள்ல எப்படியாய் மாறி போயிருக்கிறதுனா, வெளிச்சம் கொடுக்கிற மாதிரி இருக்கிறது, ஆனால் என்னை வஞ்சிக்கிறது, ஏமாற்றுகிறது, ஏமாற்றுகிறது. நீங்க 12ஆம் அதிகாரம், இதே வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, உலக மனிதனும் மோசம் போகிற பிசாசு என்கிற சாத்தான் என்று சொல்லப்பட்ட
பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பமும் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழுந்து தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார். இவங்களுக்கு இதுதான் வேலை. இவங்களுக்கு என்ன வேலைன்னா, என்னை ஏமாற்றுவதே வேலை. எரிகிற வெளிச்சம் போல ஏமாற்றுகிறது இந்த வலு சோப்பறதுக்கு வேலை. இதுதான். அது என்னைக்கு அவன் பூமியில தள்ளப்பட்டானோ அந்த நாட்கள் முழு மனுஷனை ஏமாற்றுகிறவனாய் அவன் காணப்படுகிறான். இந்த சபையை எப்படியாவது வஞ்சிக்கணும். எரிகிற விளக்கு வெளிச்சம் இருக்கிற போல வஞ்சிக்கணும். எப்படிலாம் வஞ்சிக்கிறான் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சபைகளில உண்டா இருக்கிற நம்முடைய சபைகளில உண்டா இருக்கிற விஷயங்களை யோசிச்சு பாருங்க. ஏமாற்றுகிற கள்ள தீர்க்க தரிசிகளும் போதகர்களும் இன்னைக்கு சபையில வந்துட்டாங்க. இன்னைக்கு சினிமா பாட்டு பாடி ஆராதிக்கிறாங்க. இதுதான் ஏமாற்றுகிறது. அதுக்கு ஒத்து ஓதிட்டு கையை தட்டிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு விசுவாசி என்று சொல்லி ஜனங்களும் அமர்ந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுகிற இடத்துல, சத்தியம் போதிக்கப்படுகிற இடத்துல சபை காலியா இருக்குது. ஆசீர்வாதம் போதிக்கப்படுகிற இடத்துல நீ மகிழ்ச்சி பெரிய காரியங்களை நீ பெற்றுக்கொள்வாய். உன்னோட வாழ்க்கை மாறிடும். உன்னுடைய நன்மை, வாழ்க்கை நன்மை உண்டாகும். நீ ஆசீர்வாதமே இருப்பா. என்ன தப்பு வேணா பண்ணலாம். கர்த்தர் உன் தப்பு எல்லாம் மன்னிச்சு உன் மீது கிருபையா இருந்து உன்னை என்ன பண்ணுவாருங்க, ஆசீர்வதிச்சிட்டே இருப்பான்னு சொல்றேன். இன்னைக்கு சபைகளில ஆத்துமாக்கள் தேடி 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 போறாங்க. ஏமாற்றப்படுகிற எரியிற விளக்கு மாதிரி இருக்கு, வெளிச்சம் மாதிரியே இருக்குது, ஆனா போலியா தெரியுதுங்க. ஏமாற்றப்படுகிறோம். வசனத்தை வைத்த பிசாசானவன், வலு சர்ப்பமானவன், அவன் பூமியை என்ன பண்றாங்க, இந்த சபையை வஞ்சிக்கிறான். சபையை வஞ்சிக்கிறான், ஏமாற்றுகிறான். நீங்க அப்படியே 16, 14 வசனங்களை வாசிங்கன்னா 16ஆம் அதிகாரம் 14, 15 வருஷங்களை வாசிக்கிற போது, அவைகள் அற்புதங்கள் செய்கிற பிசாசின் ஆவிகளும் அவைகள் பூலோகத்தில் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாளிலே நடக்கும் யுத்தங்களையும் கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல வருகிறான். என் மனம் காணப்படுகிறதுக்காக நிர்வாணமாய் நடக்கும்படிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். திருடனை போல வருகிறாங்க. ராஜாக்களை ஏமாற்றும்படியாக மகா நாளிலே அவன் என்ன பண்றாங்க, புறப்பட்டு வருகிறாங்க. அவன் அற்புதம் செய்கிற பிசாஸ் ஆவி உடையவன். இன்னைக்கு சபைகள்ல அற்புதம், கை நீட்டா அற்புதம், சீடி தொட்டா அற்புதம், அப்புறம் இந்த தண்ணி ஹோலி வாட்டர் வாங்கி போன அற்புதம். வஞ்சிக்கிறான். அக்கி நம்ம ஒளியை போலவே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்கிற ஒளியை போலவே என்ன பண்றாங்க பிசாசு இன்னைக்கு வஞ்சிக்கிறான், ஏமாத்துறான் ஜனங்களை. ஆனால் ஏமாறாதபடி சத்தியம் என்கிற ஆவின் கனிகளை கொண்டிருப்போம் என்றால் நாம் சிங்காசனத்தில் அவரோடு அமர்வோம். ஆமென். சிங்காசனத்தில் அவரோடு நாம் அமர்வோம். ஏமாற்றுகிற குணம், ஏமாற்றுகிற அந்த குணம் பிசாசின் வலு சர்ப்பத்தில் இருக்கிறது. இன்னைக்கு சபை வஞ்சிக்கப்படுகிறது, வெதுவெதுப்பாய் காணப்படுகிறது. சபை ஜனங்க விசுவாசிக்க போதுகிற தெரிந்து கொள்கிறாங்க. அவங்களுக்கு யார் ஆசீர்வாதமா இருப்பாங்களோ அவங்கள தெரிந்து கொள்றாங்க. யார் அவங்களுக்கு நன்மையா இருப்பாங்களோ அவங்கள தெரிந்து கொள்றாங்க. கண்டிக்கிற ஒரு போதகர் அவரு பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணியான்னு கேட்டா அந்த பாஸ்டர் வேணாம். ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டா அந்த பாஸ்டர் வேணாம். ஏப்பா ஊழியத்து செய்யலையா, அந்த பாஸ்டர் வேண்டாம். நான் போவேன், காணி கொடுப்பேன், தசமா கொடுப்பேன், ஜாலியா போயிட்டு உட்காந்து வருவேன், யார் எந்த கேள்விக்கு கூட. இன்னைக்கு ஜனம் அப்படிதான் இருக்கிறாங்க. விசுவாச உலகம் யாரை தெரிந்து கொள்ள, சபைகளையும் போதகளையும் தெரிந்து கொள்கிற நாட்களுக்கு நேராக இந்த நாட்கள் வந்து விட்டதுங்க. நாம கர்த்தர் தான் நம்ம தெரிந்து கொண்டார். நமக்கு கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய தகப்பனை வைத்திருக்கிறார், நல்ல மேய்ப்பனை வைத்திருக்கிறார். அவருக்குள்ளே நாம் அடங்கி இருக்கிறவர்தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மேன்மை அடையும். அது எங்க கொண்டு போவோம்னாங்க, நம்ம வாய்ச்சபடி 3:21 அவருடைய சிங்காசனத்திலே அவரோடு விட அமர்கிற வாய்ப்பை நமக்கு உண்டாக்கு. அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு வேணும். அதற்கு ஸ்தோத்திரம். 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். 1, அவருடைய கர்த்தருடைய ஆவி. 2வது 7 சபைகள். 3வது அவருடைய 7 குத்து விளக்கு.
4வது காரியத்தை பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா, தமது வலது கரத்துல 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்த அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையும் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20ஆம் வசனத்தில் துவக்கத்துல வாசிக்கும் போது, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த 7 நட்சத்திரங்கள் 7 ஸ்டார். 4வது காரியம் 7 ஸ்டார். இந்த 7 ஸ்டார்ஸ் நீங்க வாசிங்கன்னா, நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்றேன். 2:1 வாசிங்க, அப்புறமா 3:1 வாசிங்க. இந்த பகுதிகளில் 7 நட்சத்திரங்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். ரொம்ப இதெல்லாம் டீட்டெயிலா போனா ரொம்ப நேரமாகும். சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டச்சங்கோவா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டே போறேன். இந்த 7 நட்சத்திரங்கள் எதை நமக்கு குறிக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு சபையில் நடக்கிற பிரச்சனை, இந்த சபையில் நடக்கிற பிரச்சனையோடு விட நாம் ஒப்பிட்டு பார்க்க போறோம். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க போது, அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளிலே வேதனைப்படும்படியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியாளர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்பினார்கள். இன்னைக்கு ஊழியக்காரர்கள், அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அந்த பரிசுத்தம் கடைசி நாட்களை குறித்து பேசுகிறது. ஆனால் பூமியின் கொடிகள் என்ன பண்ணாங்களாம்? சந்தோஷப்பட்டு பரிசு அனுப்புனாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபைகளில ஒருவருக்கு ஒருவர் விரோதமா எழும்புகிறது நாம் பார்க்க முடியுதுங்க. நான் வெளியில இருந்து வர்றவங்களை பத்தி பேசல, சபைக்குள்ளே பேசுறேன். டினாமினேஷன் விரோதம், பாஸ்ட் விரோதம், பாஸ்டுக்கு விசுவாசிக்கு விரோதம், பாஸ்டமாக்கும் பாஸ்டுக்கு விரோதம். இன்னைக்கு சபையில் நடக்குதுங்க இந்த பிரச்சனை எல்லாம். ஆவிக்குரிய சக்தி எப்படிங்க போவோம்? ஒரு மேய்ப்பன் ஒரு விஷயத்த ஆவிக்குரிய வார்த்தையை ஒன்று சொன்னார்னா அவர் என்னதான் சொல்லிட்டாருன்னு விசுவாசி எழுந்து என்ன பண்றாருங்க? கண்டிக்கிறாரு, விரோதமா பேசுறாரு. சபைக்கான காரியங்களை கற்றுக் கொடுக்கிற போது ஆவியானவர் ஒரு மனுஷனை கண்டித்து உணர்த்துகிற போது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இல்லாம, ஆவின் கனிகள் இல்லாம நம்ம என்ன பண்றாங்க? விரோதமா எழும்புகிறோம், சபைக்கு விரோதமா எழும்புகிறோம், கர்த்தருக்கு விரோதமா எழும்புகிறோம். இன்னைக்கு வஞ்சிக்கிற விரோதமா எழும்புகிற சபைகள் உண்டுங்க. நான் வெளியில இருந்து ஒருத்தரை வந்து பேசல, யாரு பிஜேபி வந்து சபை அடிக்கிறாங்க. சபைக்குள்ளே சபைக்கு விரோதமாய் பிசாசானவன் தந்திரமாய் கிரியை செய்கிறத பேசுகிறேன். சபைக்குள்ளே சபைக்கு விரோதமாய், விசுவாசிக்கு பிரச்சனை. எனக்கு பாட்டு கொடுக்கல, எனக்கு ஆராதி கொடுக்கல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு. அந்த மைக்கு போச்சுன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சண்டை, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியத்துல நமக்கு விரோதம் எழுப்பி கொண்டே இருக்கிறது, நம்முடைய சமாதானத்தை கெடுக்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா நீங்க எல்லாம் ஊழியம் செய்றவங்க நல்லா தெரியும். இத்தனை பேருக்கு இந்த அனுபவம், உங்களுக்கு நிச்சயமா அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கிராம ஊழியத்துக்கோ நல்ல ஊழியத்துக்கோ போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவங்க சண்டை வரும், சமாதானம் இருக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், விரோதம் வரும். பிசாசுக்கு பிடிக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், பிசாசு அவன் விரோதத்தை உண்டாக்குகிறவன், அவன் மன்னிக்கிறவன் அல்ல. கர்த்தர் மன்னிக்க சொல்லி கொடுத்திருக்கார். பிசாசு விரோதத்தை உண்டாக்குகிறது. 7 காரியங்களை, 4வது காரியம் 7 நட்சத்திரங்களை குறித்து பேசுகிறோம். 7 நட்சத்திரங்களும் நமக்கு சபைகளை குறிக்கிறது. இன்னைக்கு சபைகளை உள்ள பிரச்சனை விரோதம், மனிதனுக்குள்ளே மனிதன் விரோதம். நீங்க சிஎஸ்ஐ எல்லாம் போயிட்டீங்கன்னா கமிட்டி பிரச்சனை, கமிட்டி எலெக்ஷன். இந்த எலெக்ஷனை பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரல் எலெக்ஷன் கூட அந்த அளவுக்கு நடக்காது. இது அந்த அளவுக்கு மோசமான ஒரு எலெக்ஷனா நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். கிருபையா இருப்பாராங்க, தேவன் தயவு பாராட்டுவாராங்க. 4 காரியங்கள், கொஞ்சம் வேகமா போறேன். 4 காரியங்கள் போய், முதலாவது 7 கர்த்தருடைய ஆவிகள், 2வது 7 சபைகள், 3வது 7 குத்துவிளக்கு, 4வது 7 நட்சத்திரங்கள், 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம்னா, அர்ஜியும்
உள்ளமும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகள் முதல் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கக்கூடிய வலதுபுறத்திலே கண்டேன். 7 முத்திரைகள். நீங்க 6:1 வாசிங்க. 6:1 அதிகாரம் முழுசா வாசிக்கும் போது சரி, 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கும் போது சரி, இது 7 முத்திரைகளை குறித்து நிறைய விஷயங்களை வேதம் வெளிப்படுத்துகிறது. விசேஷமா நீங்க 6:17 வாசிங்கன்னா, அவருடைய கோபாக்கினிகள் மகா நாளில் வந்து விட்டது, யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். உண்மையான 7 முத்திரைகளும் 7 பாடுகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு முத்திரை உடைகிற போதும் ஒவ்வொரு விதமான வாதை, ஒவ்வொரு விதமான பாடு நம்முடைய பூலோகத்தில பூமியிலே உண்டாகும் என்று சொல்லி, வாதை உண்டாகும், நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுது. விலாவரியா சொல்லவோ அதை விளக்கவோ எனக்கு நேரம் இல்லை. பட் ஆனா ஜெனரலா சொல்லிட்டு போறேன். இப்படி 7 காரியங்கள் நமக்கு உண்டு. நீங்க 8ஆம் அதிகாரம் வாசிங்கன்னா, 1ஆம் அதிகாரத்துல அவர் 7 முத்திரையும் உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமாவது அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக இருக்கிற 7 தூதர்களும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறு தூதன் வந்து தூபம் கொண்டு பொற்காலத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனுக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் சொல்படி மிகுந்த தூபவர்க்கமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் இல்லை, நான் கட் பண்றேன் வேகமா. 7 முத்திரைகள். 7 முத்திரைகள் பாடுகளை குறித்து பேசுகிறது. இன்னைக்கு சபையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரணம் பாடு. பாடுனா என்னன்னு நமக்கு சரியா தெரியுது இல்லைங்க. பாடு நம்ம நினைக்கிறோம், எனக்கு 2 வீடு இல்ல, 2 கார் இல்ல, 2 பங்களா இல்லைன்னு. ஆசீர்வாதத்தை குறித்த நாம் பாடுன்னு யோசிக்கிறோம். என் கடன் கட்ட முடியல, எனக்கு பிரச்சனையா இருக்கு வீட்டுல, இதெல்லாம் தான் நமக்கு பாடுன்னு யோசிக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிற பாடு வேற. கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற பாடு வேறங்க. அவர் சுவிசேஷத்தை குறித்த பாடை நமக்கு சொல்லுகிறார். இருதயத்திலே நமக்கு ஒரு பாடு, பாரம் உண்டாக வேண்டும். வேதத்தை சுமக்க வேண்டிய பாரம். இந்த சுவிசேஷம் அறியாத ஜனங்கள் மத்தியிலே ஒரு பாரம் நமக்கு வேணுங்க. அந்த பாரம் அது உண்மையான பாடுகிற நம்ம நடத்தும். எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய இருதயத்தை நமக்கு உண்டாக்கி தரும். இந்த ஆத்துமா எப்படியாவது பரலோகம் போகணுமே, இந்த ஆத்துமா நான் இயேசுவை அறிந்தது போல அந்த ஆத்துமா இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டுமே என்ற ஒரு பாரம், அந்த பாடு நமக்குள்ளே இருக்குமானால் உண்மையான பாடு அதுவே. அந்த நாளிலே கர்த்தர் மகிமைப்படுகிறது நாம் காண முடியும். நமக்குள்ளே கர்த்தருடைய கனிகள் இருக்க வேண்டும். நமக்குள்ளே உண்மையான சபையாய் நாம் தேவனோடு சிங்காசனத்துல உட்கார வேண்டும். அதற்கு நாம் ஏமாற்றப்படாதபடி, வஞ்சிக்காதபடி இருக்கணும். நாம் விரோதம் இல்லாத மனிதர்களாய், தேவனை நாடுகிற மனிதர்களாய் இருக்கணும். உண்மையான பாடை ஏற்றுக்கொள்கிறவனாய் இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஊழியத்துக்கோ இல்ல மற்ற விஷயங்களுக்கோ சபைகளுக்கோ மற்ற காரியங்களுக்கோ எல்லாம் சொபிஸ்டிகேட்டடா இருக்கணும்னு யோசிக்கிறோம். அந்த நாட்கள்ல சொபிஸ்டிகேஷன் யோசிக்கல. பாடோடு கப்பல் உடைந்த பொழுது பாடோடு ஊழியம் செய்தார்கள். பாம்பு கடித்த பொழுது பாடோடு ஊழியம் செய்தார்கள். உடை இல்லாமல், உணவில்லாமல் தேவனை எப்படியாவது மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, சுவிசேஷத்தை சுமந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி பாடோடு ஊழியம் செய்தார்கள். இன்னைக்கு நாம என்ன பாடோடு ஊழியம் செய்யறோம் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவாராக. ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதனாலே நான் என்ன பாடை சுமக்கிறேன், எந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கையில பாடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். சுவிசேஷத்தின் நிமித்தம், என்னுடைய சுக வாழ்வை நிமித்தம் அல்ல, சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் என்ன பாடை சுமக்கிறேன் என்பதை குறித்து நீங்கள் நான் நிதானித்து சிந்தித்து கடந்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். பாடு, 7 பாடுகள், 7 முத்திரைகள் உடைக்கும் போது 7 பாடுகள் உண்டாகும். உங்களுக்கும் எனக்கு என்ன பாடு, சுவிசேஷத்தின் நிமித்தம் என்ன பாடு நாம் சுமந்து கொண்டிருக்கோம். என்ன அவமானத்தை சுமக்கிறோம், என்ன அவமானத்தை சுமக்கிறோம். நமக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னாலும் கோவம் வந்துருக்குங்க. ஆனா நிர்வாணம் படுத்தி சிறுவில தொங்கின கர்த்தர் பாடுகளை சகித்தார். ஏன்னா நீங்களும் நானும் இந்த நாள்ல அவரை அறிந்து தேவனோடு கூட இருக்கும்படியாய் கர்த்தரை செய்தார். 2000 வருடங்களுக்கு கர்த்தர் கிருபையா இருப்பாராக. 2 காரியங்களை வேகமா நான் கடந்து போகிறேன். கர்த்தர் தாம் கிருபையா இருப்பாராக. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்பது
8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது, பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்கள் கண்டேன். அவர்கள் கைகளிலே 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எக்காலம், 7 எக்காலங்கள். 6:21 வாசிக்கினா தெரியும். 9ஆம் அதிகாரம் 21 வசனங்களை வாசிக்கிற போது தெரியும். 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிற போது எக்காலங்களை குறித்து பேசுகிறது. திரும்ப ரெஃபரன்ஸ் சொல்றேன், நீங்க அப்புறமா வாசிங்க. 8:2, 6:21, 9ஆம் அதிகாரம் 1-21 வசனங்கள், 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்கள். இந்த எக்காலம் எதை குறித்து பேசுகிறதுனா, நமக்கு நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை குறித்து நாம் வாசிக்கிற போது, 16:6 வாசிக்கிற போது, அவர்கள் பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தையும் தீர்க்கதரிசியுடைய ரத்தத்தையும் சிந்தினபடியினால் ரத்தத்தையோ அவளுக்கு குதிக்க கொடுத்தார், அதற்கு பாத்திரங்களாக இருக்கிற என்று சொல்ல கேட்டேன். 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, 20:12 வாசிக்கிற பொழுது, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகமும் என்னும் வேறு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்போது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள்படி மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்காக நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். நமக்கு நியாயம் தீர்ப்பு உண்டுங்க. நாம ஒரு நாள் கண்டிப்பா போய் அங்க நிக்கணும். அன்னைக்கு கர்த்தர் உண்மை உற்றமுள்ள ஊழியக்காரனே உள்ளே வா என்று சொல்ல போகிறாரா? இல்ல வஞ்சித்தவனே உன்னை யார் எனக்கு அறியாது, நான் உண்மை அறியேன் என்று சொல்ல போகிறாரா? நம்மை நாம் நிதானித்து இந்த காரியத்துல கடந்து போவோம். நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டுங்க. 7 எக்காலங்களும் நியாய தீர்ப்பை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. கர்த்தர் கிருபையா இருப்பார். 7வது காரியத்தை நான் பேசி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, பின்பு வானத்திலிருந்து பெரிய ஆச்சரியமுள்ள வேறு ஒரு அடையாளமாகிய கடைசிக்கான 7 வாதையுடைய 7 தூதர்கள் கண்டேன். அவர்கள் தேவனுடைய கோபம் உண்டியற்று. 7 காரியங்கள். அதற்கு ஸ்தோத்திரம். 16ஆம் அதிகாரத்தை நீங்க 1ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அப்போது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு கொஞ்சம் சத்தம், அந்த 7 தூதனோடு நீங்கள் போய் தேவனுடைய கோபாக்கினியின் பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். கோபாக்கினை, தேவனுடைய கோபாக்கினை. 7 காரியங்கள் ஊற்றப்பட்ட 7, வார்க்கப்பட்ட 7 காரியங்கள், ஊற்றப்பட்ட 7 காரியங்கள். நீங்க வாசிப்பீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 7ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 1-21 வசனங்களை வாசிக்கிற போது அந்த 7 காரியங்கள், 16ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிங்கன்னா அந்த 7 காரியங்கள் என்னெல்லாம் ஊற்றப்பட்டது, அதுக்கான பாதிப்பு என்ன உண்டானது என்று வசனம் சொல்கிறது. இந்த பூமிக்கு எப்படி நியாய தீர்ப்பு உண்டானது, எப்படி அது பாதிப்புள்ளாய் போனது என்று வசனம் சொல்கிறது. 7வது காரியத்துல தேவனுடைய கோப ஆக்கினையில நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுங்களா? இந்த கோபாக்கினை முடிந்த பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. 22:3 வாசிங்கன்னா, இனி ஒரு சாபம் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அந்த கோபாக்கினை முடிந்த பிற்பாடு நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டுங்க. அங்கே மகிழ்ச்சி உண்டு. 21:4 வாசிப்பீங்கன்னா, அவருடைய கண்ணீரிலும் தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதும் இல்லை, விழுதும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்புது. அதற்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராய், ஒரு புதிய கிருபைக்கு நேராய் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல அந்த கோபாக்கினை முடிந்த பிற்பாடு நமக்கு ஒரு மகிமை உண்டுங்க. அந்த மகிமை உள்ள வாழ்க்கைக்கு தான் நம்ம போராடுறோம். அந்த மகிமை உள்ள வாழ்க்கைக்கு தான் நம்ம போராடுறோம். அங்க அழுகை இல்லை, அங்க பற்கடிப்பு இல்லை, அங்க வேதனை இல்லை, துக்கம் இல்லை. கர்த்தர் நம்மை ஆளுகை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு நாளுக்கு நேராக கர்த்தர் நம்ம நடத்து வராங்க. ரொம்ப வேகமா குடிக்க ஆசைப்படுற நேரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கர்த்தர் கிருபையா இருப்பார். 7 காரியங்கள் நான் திரும்ப ரிவைண்ட் பண்றேன். முதலாவது 7 ஆவிகள் நமக்கு வேணும். அது இயேசு கிறிஸ்து யார் என்பதை நம்ம வெளிப்படுத்தும். 7 சபைகள், நாமே உண்மையான சபை என்பதை வெளிப்படுத்துகிறது. 7 பொற்குத்து விளக்குகள்
அது ஏமாற்றாதபடி, நம்மை வஞ்சிக்காதபடி, பிசாசன் வஞ்சிக்காதபடி நம்மை பாதுகாத்து நமக்கு அது வழிவகுக்கிறது. 7 நட்சத்திரங்கள் அது ஒருவர் விரோதமா இல்லாதபடி தேவனுடைய அன்பை நாம், அவர் மன்னிப்பை நாம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. 7 முத்திரைகள் நாம் அவருக்குள்ளே பட வேண்டிய பாடை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 7 எக்காலங்கள் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உள்ளது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 7 கோபாக்கினைகள் நமக்கு அதற்கு பின்பாக ஒரு மகிமை உள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் தாம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு செய்தியை இந்த வெளிப்படுத்த